இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபம். நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு உண்மையான மடல். கல்வாரி பாதையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்த துளிகளை தெய்வ பண்புள்ளவையாக்குதல். நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். லூக்கா 24:43. கிறிஸ்தவ சமய உணர்ச்சி கொண்ட பேரரசிகளாலும் பாப்பரசராலும் வெள்ளி பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்ட இக்கடிதம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெருசலேம் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட அவரால் ஆற்றப்பட்ட உரையின் நகல். ஹங்கேரி நாட்டின் அரசி புனித எலிசபெத், புனித மெட்டில்டா, புனித பிரிட்ஜித் மூவரும் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் முதலியவற்றை தெளிவாக அறிய விரும்பி ஜெபித்தனர். இறை இயேசு அவர்களுக்கு தோன்றி பின்வருமாறு கூறினார்: உன்னை மீட்கவே நான் விண்ணகத்திலிருந்து மண்ணுலகுக்கு வந்தேன். பண்டைய நாளில் மக்கள் தெய்வ பக்தி உள்ளவராய் இருந்ததால் பல பலன்களை அடைந்தார்கள். இன்றோ மக்கள் குறைபாடானவர்கள். நிறைந்த பலன் அடைய வேண்டுமானால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் பணிபுரியக்கூடாது. ஏனெனில் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு சென்று உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். வாரத்தில் 6 நாட்கள் பணிபுரிந்து 7ஆம் நாளில் எளியவர்களுக்கும் திருச்சபைக்கும் உதவி புரியவே இறைவன் விரும்புகிறார். எனது திருச்சபைக்கு எதிராக பூசலிடுபவர்கள், இப்புனித கடிதத்திற்கு களங்கம் ஏற்படுத்துகிறவர்கள் என்னால் புறக்கணிக்கப்படுவார்கள். மாறாக இக்கடிதத்தின் பிரதியை யார் யார் தம்முடன் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அகால மரணத்தினின்றும் நீரில் மூழ்கி சாவதிலிருந்தும் காக்கப்படுவார்கள். தொற்று நோய்களிலிருந்தும் இடி மின்னலிலிருந்தும் காக்கப்படுவார்கள். பாவ மன்னிப்பின்றி அவர்கள் சாக மாட்டார்கள். எதிரிகளிடமிருந்தும் முறைகேடான அதிகாரிகளிடமிருந்தும் காக்கப்படுவார்கள். அவதூறு பேசி பழி தூற்றுபவரிடமிருந்தும் காக்கப்படுவர். பெண்கள் தங்கள் பிரசவ காலங்களில் இக்கடிதத்தை தங்கள் அருகில் வைத்திருந்தால் சுகப்பிரசவம் அடைவர். எந்தெந்த வீடுகளில் இக்கடிதத்தின் பிரதியை வைத்துள்ளார்களோ அங்கே தீய சக்திகள் வரா. இக்கடிதத்தின் பிரதியை வைத்திருக்கும் ஒருவனுக்கோ ஒருத்திக்கோ அவள் மரிப்பதற்கு 40 நாட்கள் முன்னதாக கன்னிமரியால் காட்சியளிப்பாள் என புனித கிரகோரியஸ் சொல்லியிருக்கிறார். நான் சிந்திய இரத்த துளிகளின் ஞாபகமாக யார் 3 வருடங்களுக்கு தொடர்ந்து தினமும் 2 பரலோகத்தில் இருக்கிற மந்திரம், 2 அருள் நிறைந்த மந்திரம், 2 பிதாவுக்கும் சுதனுக்கும் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு கீழே குறிப்பிட்ட 5 வரங்களை தருவேன். முதலாவது, பாவ மன்னிப்பும் பரிபூரண பலனும். 2வது, மாழ்வுக்கு பின் திருவருட்பேற்றுக்குரியவர். 3வது, 3 வருடங்களுக்குள் நீர் மரித்தாலும் வாக்களித்த எல்லா பேறுகளையும் பெற தகுதியுள்ளவராவீர்கள். உங்கள் மரணம் நீர் மதப்பற்றோடு இரத்தம் சிந்திய நிலைக்கு சமமாகும். உங்கள் ஆன்மாவையும் உங்கள் உறவினர்களில் 4 தலைமுறைகளின் ஆன்மாக்களையும் விண்ணகத்துக்கு எடுத்து செல்ல மண்ணுலகுக்கு நான் வருவேன். ஜெபம். மிகவும் வந்திக்கத்தக்க கர்த்தாவும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பெரும் பாவத்திற்காக கொலைக்களத்தில் உண்மையாகவே இறந்தீர். கிறிஸ்து இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்களுடைய நினைவுகளை கவனியும். ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையே எந்த ஆயுத அபாயங்களுக்கும் எங்களை தப்புவியும். கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்களை சகல துன்பங்களினின்றும் காப்பாற்றும். இயேசு இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை பாதுகாத்தருளும்.
எங்கள் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் அபாய மரணத்தினின்றும் எங்களை காப்பாற்றி நித்திய ஜீவனை தந்தருளும். சிலுவையில் அறையுண்ட நசரேனு இயேசுநாதரே, எப்பொழுதும் எங்கள் மீது இரக்கம் வையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையாலும் அவருடைய பாடுகளாலும் உயிர்த்தெழுதலினாலும் தெய்வத்தன்மைக்குரிய மோட்ச ஆரோகணத்தினாலும் எங்களை பரலோகத்தில் சேர்க்க உண்மையாகவே அந்த நாளில் மாட்டு தொழுவத்தில் பிறந்தீர். மெய்யாகவே நீர் பிறந்த 13ஆம் நாள் 3 ராஜாக்களால் தூபம், பொன், வெள்ளை போலம் முதலிய காணிக்கை அளிக்கப்பட்டீர். பெரிய வெள்ளிக்கிழமையில் கல்வாரி மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட்டு நிக்கோதேமு, சூசை என்னும் பக்தர்களால் சிலுவையில் நின்று இறக்கி அடக்கம் செய்யப்பட்டீர். மெய்யாகவே நீர் மோட்சத்திற்கு எழுந்தருளினீர். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையானது எங்களை சத்துருக்களுடைய வஞ்சனைகளினின்றும் இப்போதும் எப்போதும் காப்பாற்றும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது கிருபையாயிரும். புனித மரியாயே, புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேண்டியதை உறுதியாக கேட்கவும். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய பாடுகளின் வழியாய் இந்த பாவ உலகத்தினின்றும் உம்முடைய ஆத்துமம் பிரிந்தது உண்மையே. அப்படியே நாங்களும் எங்கள் வாழ்வின் இறுதி வேளையில் நாங்கள் படும் துன்பங்களை உமது இரக்கத்தின் கண் கொண்டு பாரும். உமது பாடுகளின் மூலமாக எங்களுக்கு நேரும் எல்லா இடையூறுகளிலும் இப்போதும் எப்போதும் எங்களை தப்புவியும். ஆமேன்.